சில கட்டங்களிலே உலமாக்கள் ஹுதுபாக்களிலே அதே போல பயான்களிலே இந்த வசனத்தை ஓதி அதனுடைய விளக்கத்தை, அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய மொழிபெயர்ப்பை தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்படி ஈமானை பறிக்கக்கூடிய அந்த வசனம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய. குல் நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், யூஹா இலைய, என்னளவில் வஹி அறிவிக்கப்படுகிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. இதற்கு ஹுதுபாக்களிலே அல்லது பயான்களிலே சில உலமாக்கள் அறியாமல் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த விளக்கம் அவர்களுடைய ஈமானையும் பாதிக்கும், கேட்கக்கூடியவர்கள் அதை நம்பினால் அவர்களுடைய ஈமானையும் அது பாதிக்கும். அப்படி என்ன அர்த்தம் என்று கேட்டால், சில பேர்கள் அதற்கு அர்த்தம் சொல்லும் போது, குல் நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லுங்கள் என்ற அர்த்தம் சொல்லப்படுகிறது. அங்கே சாதாரணம் என்பதற்குரிய வசனம் அந்த அர்த்தம் அந்த வசனத்தில் இல்லவே இல்லை. சாதாரணம் என்றால் அர்த்தம் என்ன? தாழ்ந்த, அதாவது தரம் குறைந்தவர் என்ற அர்த்தம் அங்கே உருவாகிறது. அந்த அர்த்தத்தில் அந்த அர்த்தம் அங்கே சொல்லப்படுகிறது என்றால் நிச்சயமாக குர்ஆனுக்கு அங்கே சொல்லப்படக்கூடிய அர்த்தம் முற்றிலும் பிழையானது. மட்டுமல்லாது அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யூஹா இலைய, என்னளவில் வஹி அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லுங்கள். வஹி அறிவிக்கப்பட்டாலே அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பது அங்கே தெளிவாகிறது. இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகிறான், தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல், ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை நாம் உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறோம், சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். ரசூல்மார்களிலே சிலரை விட சிலர் கண்ணியமானவர் என்று வரும்போது ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பிலே மேலோங்கியவர்கள், பல அற்புதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே உங்களுடைய புகழை, உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வசனத்துக்கு குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற சாதாரண மனிதர் என்ற அர்த்தம் சொல்வதாக இருந்தால் முற்றிலும் ஒரு ரசூலை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அசிங்கப்படுத்தும் ஒரு அர்த்தம், அது ஈமானை பாதிக்கக்கூடியது. இந்த வசனத்தில் அல்லாஹ் ஏன் அவ்வாறு சொன்னான் தெரியுமா? அந்த காலத்திலே இருந்த மக்கத்து காவிர்கள் அல்லது யூதர்கள், நசாராக்கள் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இவர் ஒரு மலக்காக இருப்பாரோ அல்லது இவர் ஒரு ஜின்னாக இருப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக, இவர் மலக்கும் அல்ல, இவர் ஜின்னும் அல்ல, பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதர் என்றுதான் அர்த்தம் சொல்லப்பட வேண்டுமே தவிர உங்களை போன்ற சாதாரணமானவர் என்ற அர்த்தம் அங்கே சொல்லப்படுவதாக இருந்தால் முற்றிலும் ஒரு பிழையான தவறான அர்த்தம். அது ஈமானை பாதிக்கும், சொல்லக்கூடிய ஆலிமுடைய ஈமானையும் பாதிக்கும், கேட்டு அதை கபூல் செய்து கொண்டால் அந்த மக்களுடைய ஈமானையும் பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாக்கட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலரே மதீனா மணிமுத்துறங்கும்